அவர் ட்ரக் அடிச்சிருக்க மாட்டாரு அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. இது வந்து நேத்திக்கு நடந்த விஷயம். ஓகே, நான் பார்த்தது வீடியோவில் வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறாங்க. எல்லாமே ஃபுல்லாக வைரலாக ஆகிட்டு இருக்கு. இதுதான் எனக்கு தெரியும். போலீஸ் கேஸ் ஆகிருக்கு. வி டோன்ட் நோ என்ன ஆச்சுன்னு தெரியல. உண்மையிலே அவங்க சாப்பிட்டாங்களா, இல்லை வந்து பிளான்ட் பண்ணாங்களா, இது பிளான்ட் இதுவா, இல்லை வேற யாரோடையாவது ஒரு எனிமிட்டியோ, இல்லை இது ஏதோ சம்திங் ப்ளே பண்ணி இது வருது இல்லை இல்லை நிஜமாவே அவங்களே எதிர்பார்க்காம இப்படி ஏதாவது நடந்துருச்சா என்னன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஆகுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ மேரிட், he has got children. இது மாதிரி ஒரு நியூஸ் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. எனக்கு நிஜமாவே கஷ்டமா இருக்கு. எனக்கு நிஜமாவே he should come out of that. நான் வந்து அவர் ட்ரக் அடிச்சிருக்க மாட்டாரு அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ எம் நாட் தேர். நான் அந்த சுச்சுவேஷன்ல நான் இல்லை. என்ன சுச்சுவேஷன் அவர் கிராஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியல. இந்த டைம்ல வந்து ஆஸ் அ செலிபிரிட்டி, ஆஸ் அ இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பர்சனா அந்த ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணி வெளியில் வரணும் அப்படின்றது தான் நான் சொல்வேனே தவிர அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணவோ இல்லை அவங்கள குறை சொல்லவோ ஏன் அப்படி பண்ணாருன்னு சொல்கிறவோ அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. அவங்களுடைய ப்ராப்ளம் தட்ஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் ஃபார் தெம். அது வந்து மறையறதுக்கோ அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கோ இன்னும் எத்தனை நாள் ஆகும் தெரியாது. அதுக்கு எத்தனை லாஸ் ஆகும்னு தெரியாது, எத்தனை பேரை சந்திக்கணும்னு தெரியாது, சோஷியல் மீடியா அபியூஸ் எவ்வளோ பார்க்கணும்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இண்டஸ்ட்ரியில் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்றது எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ வெரி துக்கமான ஒரு விஷயம் தான். இந்த சமயத்தில் ஐ ப்ரே காட் தட் he comes out of that.